விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அருகே சீமான் நிற்பதை போல புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அதனை வெட்டி ஒட்டியதாக கூறப்படும் திரைப்பட இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிருந்தாரு? இவர் எதுக்கு அந்த போட்டோவை வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை? எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேர்ல பாத்துக்காரா, பேசியிருக்காரா? எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க. வர இவன் 15 வருஷமா எங்க படுத்திருந்தான் அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதுவே ஒரு ஆதாரம் தான் எடுத்து காட்டுறோம். அப்புறம் அதுக்கு ஒரு ஆதாரத்தை எங்க இருந்து கொண்டாந்து காட்டணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இவன் அந்த புகைப்படத்தை எப்படி எடிட் பண்ணான்னு ஒரு டெமோ காமிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதுதான் உலகம் முழுக்க இருந்து இணையத்தில் இப்படிதான் ஒரு புகைப்படம் ஒட்டப்படுதுன்னு டெமோ காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தனியா நான் வேற ஒரு வாட்டி காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்புறம் இவன் பிரபாகரனை பொய்ன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. நாங்க எப்ப சொன்னோம்? தலைவர் பிரபாகரன் தான் உலகத்திலே உண்மையான தலைவர்ங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடும் கூட. இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு குழப்பம்னு தெரியல. அண்ணன் செங்கோட்டையனை பேச சொல்லியிருக்கலாமே. எனக்கு தான் அவருக்கு தொடர்பு இல்லாம போயிட்டாரு. அவங்க கட்சியை சார்ந்தவர், அவருடைய நண்பர், ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அவர் சொல்லியிருக்கலாமே நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கன்னு சொல்லியிருந்தா ஒரே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்குமே. ஏன் அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.